அனைவருக்கும் வணக்கம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாரா ஸ்டோரிஸ். நம்ம இப்போ பார்க்க போகிற ரெசிபி கோட் இன்டெஸ்டைன் கறி, அதாவது குடல் குழம்பு. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல சுடு தண்ணி வச்சு குடலை சுடு தண்ணியில் ஆட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது பெருங்குடல். மேலே இருக்கிற பிளாக் ஸ்கின்னை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு தேவையான சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்தது சிறுகுடலை க்ளீன் பண்ணிக்கலாம். சிறுகுடல் க்ளீன் பண்ணுறதுக்கு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்து ஹாட் வாட்டரில் ஆட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் இந்த மாதிரி கொதிக்க விட்டு எடுத்துட்டோன்னா உள்ளே இருக்க அழுக்கு எல்லாமே க்ளீன் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வேக வச்சுட்டு கட் பண்ணும்போது சிறுகுடல் ரொம்ப ஈஸியாகவே கட் பண்ண முடியும். நான் எனக்கு பிடிச்ச சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் கடையிலேயே கட் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு க்ளீன் பண்ணுறது மட்டும்தான். வாசம் இல்லாமல் க்ளீன் பண்ணுறதுக்காக நான் உப்பு, மஞ்சள் தூள், எலுமிச்சை சாறு ஆட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு 2 தடவை நார்மல் வாட்டர்லேயும் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்மளோட குடலை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துட்டோம். அடுத்தது குழம்புக்கு தாளித்து விட்டுக்கலாம். பாத்திரம் வச்சு 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் ஹீட் ஆகட்டும். சின்ன துண்டு பட்டை, 4 கிராம்பு, 5 ஏலக்காய், 2 அன்னாச்சி பூ, 1/2 ஸ்பூன் கொத்தமல்லி, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன். எண்ணெய் இப்போ நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஒரு பிரியாணி இலை போட்டு கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த பட்டை வகைகளையும் ஆட் பண்ணி பொரிய விட்டுக்கலாம். அது எல்லாமே பொரிஞ்சதும் இஞ்சியும் பூண்டும் ஆட் பண்ணிக்கிறேன். 7 பல் பூண்டு, ஒரு 1/2 இன்ச்சுக்கு இஞ்சி ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாமே எண்ணெயில் வதங்கினதும் வெட்டி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயமாக ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ இன்னும் டேஸ்டியாக கிடைக்கும். அடுத்தது கருவேப்பிலையும் ஒரு கொத்து ஆட் பண்ணிக்கிறேன். இதை நாம் நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். கூட காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு மிளகாய் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரமாக இருந்தால் பிடிக்கும்னா நீங்கள் இன்னும் 2-3 மிளகாய் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். நான் பட்டை வகைகளில் காரம் இருக்கும், அதனால பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணும். இப்போ வெங்காயம் கலர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. நம்ம இந்த ஸ்டேஜில் வெட்டி வச்சுருக்க 2 தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். இது சின்ன சைஸ் தக்காளி தான். தக்காளியும் நல்லா மசியாக வதங்கி வரணும். ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். தக்காளி நல்லா தோல் பிரிய வதங்கி வந்ததும் 2 கைப்பிடி தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காயோட அளவு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நீங்கள் வதக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி மூழ்கிற அளவுக்கு மட்டும் தேங்காய் ஆட் பண்ணிங்கன்னா போதும், சரியாக இருக்கும். அதை விட ஜாஸ்தி ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதிகமாக போயிடும். அடுத்தது தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணி ஆற விட்டுறலாம். நல்லா ஆறினதும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கூட்டு ரெடி ஆகிடுச்சு. நம்ம குழம்பு தாளித்து விட்டுக்கலாம். குக்கரில் தான் நான் இன்றைக்கி குழம்பு செய்ய போகிறேன். ஆயில் ஆட் பண்ணி ஹீட் ஆனதும் வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் ஆட் பண்ணி வதக்கி கொடுத்துக்கிறேன். நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறதுனால ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வதங்கி வந்ததும் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க குடலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போவே நம்ம குடலை ஆட் பண்ணி ஆயில் ஒரு தடவை வதக்கி கொடுக்கறதுனால பச்சை மிளகாயோட ஃப்ளேவர் குடலில் நல்லாவே இறங்கி வரும். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்கில் ஆட் பண்ணாமல் இப்போ வதக்கி கொடுக்கும்போது ஆட் பண்ணிங்கன்னா இன்னுமே ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பச்சை மிளகாயோட ஃப்ளேவர் இதில் நல்லாவே இறங்கி வந்திருக்கும். இதை நம்ம மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் சூடாக விட்டுறலாம். குடலில் இருக்க தண்ணி எல்லாமே வரட்டும். பாருங்கள், இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆகிருக்கு. குடல் எவ்வளோ தண்ணி விட்டு வந்திருக்கு பாருங்கள். இதை நம்ம இனி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போவே நீங்கள் மூடியை ஓப்பன் பண்ணும்போது பச்சை மிளகாயோட ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பராக வரும். அடுத்து நாம் அரைச்சி வச்சிருக்க கூட்டை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். நான் மிக்ஸி ஜாரில் தண்ணி ஆட் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு குழம்போட கன்சிஸ்டன்சி செக் பண்ணிக்கலாம். கெட்டியாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சரியாக இருக்குன்னா நம்ம இனி இதை வேக விட்டுடலாம். குக்கர் மூடி போட்டு நான் ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். இது இளம் ஆடு, அதனால் 5 விசில் சரியாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் பெரிய ஆடோட குடல் எடுத்துருந்தீங்கன்னா 10லேருந்து 12 விசிலுக்குள்ளே விட்டுக்கோங்க. குடல் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், எண்ணெய் எல்லாம் சூப்பராக பிரிஞ்சு வந்திருக்கு. இதை மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குங்க. குழம்பு நல்லா கெட்டியாக, குடலும் நல்லா வெந்து சூப்பராக வந்திருக்கு. ஓப்பன் பண்ணும்போதே அவ்வளோ ஒரு
மணமாக இருந்தது. இந்த கிரேவி நீங்கள் இட்லி, தோசை, சாதம்னு எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.